வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா கேப்சிகம் வச்சு குடமிளகா வச்சு தான் பண்ண போகிறோம். அருமையான ஒரு சட்னி. இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஹெல்த்தியானதும் கூட. கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ரெசிபிக்காக நான் குடமிளகா எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் குடமிளகா ஆனால் 2 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெருசுன்னா 1 எடுத்தால் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, இந்த சிவப்பு குடமிளகா கிடச்சா அதுவும் நீங்கள் இதுக்காக எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, இத்தினோண்டு புளி எடுத்துருக்கிறேன். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ண வச்சாச்சு. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதில் உளுத்தப்பருப்பு சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 8 எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். பருப்பெல்லாம் கொஞ்சம் செவந்து கிடைக்கணும். தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும். பாருங்கள், இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றுறேன். நீங்கள் சிவந்த மிளகாயில் பண்ணுறதா இருந்தால் 2 காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அதனால் இப்போ இந்த பேன்லேயே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். மாற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப செவக்க வதக்கணும்னு கிடையாது. ஒரு 75% இங்கே வதக்கினா போதும். போதும், வதங்கினது போதும். இது கூட கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளி சேர்த்துடலாம். சின்னதுன்னா நீங்கள் 2 எடுங்க. ரொம்ப சின்னதுன்னா, பெருசுன்னா ஒரு தக்காளி போதும். அதில் பூண்டு அந்த புளியும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பேஸ்ட் மாதிரி வதக்கணும்னு கிடையாது. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம இந்த கேப்சிகம் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இந்த கேப்சிகத்தோட பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் வதக்கினா போதும். இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வதங்கிடுச்சு. அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இல்லை ஒரு 1/2 கப் தேங்காய் நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்தா போதும். தேங்காய் சேர்க்காமலும் இந்த சட்னி பண்ணலாம். நான் தேங்காய் சேர்க்குறேன். அவ்வளோ தேங்காய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் வதக்க வேண்டாம். அந்த தேங்காய் கொஞ்சம் சூடாகணும், அவ்வளோதான். அது சூடான உடனே நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த முதல்ல வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை பொடிச்சு எடுத்துடலாம். முதல்ல இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு இது கூட
நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடியதை எல்லாம் சேர்த்துடலாம். ஆற விட்டு சேருங்க. இப்போ வந்து சூடாக இருக்குது. நான் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதை அரைச்செடுப்பேன். ஆறிடுச்சு. தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. சாத்து கூட, அதே மாதிரி இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, ஹெல்த்தியும் கூட. கேப்சிகம், அந்த குடமிளகா வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டணும். இவ்வளோ டேஸ்டியான இந்த சட்னி வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் அதை ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிடுறேன். பாருங்கள், இதில் வந்து தாளிச்சதை போட்டுடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இவ்வளவும் போட்டு தாளிச்சிருக்கிறேன். அதையும் கொட்டிடலாம். பாருங்கள், நம்ம கேப்சிகம் குடமிளகாய் சட்னி சூப்பராக கிடச்சிருக்கு. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, தேங்க்யூ.